வந்து எல்லாருமே முதல்ல டிஎம்கே எதிர்த்து தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா டிஎம்கே கூடவே இப்ப போய் கூட்டணி வைக்கிறாங்களே, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? கேள்வி, ரொம்ப நியாயம், சரியான கேள்வி. இங்க இருக்கிற விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், ஏன் அதிமுக சேர்த்தே கூட நீங்க எடுத்துங்க, சரிங்களா? விளக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அல்லது வந்து ஒரு ஒரு மாற்று கருத்து கொள்கையில, அதாவது மாற்று சிந்தனையில கூட ஒரு அரசியல் கட்சி தொடங்கட்டும். ஆனால் கடைசியில அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரே கொள்கை நிலைப்பாட்டில் நிக்கிறாங்க. அது எந்த வந்து பாத்தீங்கன்னா அது சமூக நீதியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே கோட்டில் தான் நிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா வந்து தனித்தனியா வந்து அரசியல் ஆவர்த்தனம் பண்ணும்போது பலன் கிடைக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியல. அப்போ என்ன செய்யறாங்க? இப்போ உதாரணத்துக்கு விசிகா எடுத்து கேட்டா அது தேர்தல் பாதை, திருடர் பாதைன்னு சொல்லி தேர்தல் அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடாதுன்னு சொன்னவங்க தான். ஆனால் ஏன் இதே அண்ணன் திருமாவளவனே என்ன சொன்னாங்க, வந்து பாராளுமன்ற பொறுக்கிகள் கூடாரமா இருக்குதுன்னு பேசினாரு. ஆனால் இன்னைக்கு அதே பாராளுமன்றத்தில் தான் உட்காந்துருக்கிறாங்க ரவிக்குமாரும் அண்ணன் திருமாவளவனும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மதிமுக எடுத்துங்க, பெரிய கொள்கை வேறுபாடுலாம் கிடையாது. கொலைப்பழி சுமத்திட்டார் தலைவர் சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான், தனி கட்சி தொடங்கினார் மதிமுக. அது ஒரு கட்டத்தில் மரண திமுகவை மாறி ஒரு 10 பேர் கூட இன்னைக்கு இல்லை. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டணி இவங்ககிட்ட போக வேண்டிய அவசியமானு கேட்டால் அதனால தான் இருக்குது. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாதுன்னு ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ வந்து கேட்டால் மீண்டும் வந்து தாய் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகிறாங்க. என்னை கேட்டால் கட்சியை இணைச்சிடலாம், மதிமுகலாம் இணைக்கப்பட வேண்டிய கட்சி திமுகவோட. ஆனால் பேரளவுக்கு நானும் வந்து ஒரு கட்சின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்து வந்தீங்களோ, வெளியே வந்து ஒரு கட்சி தொடங்குனீங்களோ அந்த நோக்கத்தையே மறந்துட்டு மீண்டும் அதே கட்சியில் நீங்கள் ஐக்கியமாயிருங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஏன் வந்து நோக்கத்தோட செயல்படக்கூடிய கட்சி நாம் தமிழர் தான் அப்படின்னு. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க சைட்ல வந்து இந்த 2 திராவிட இயக்கங்களுமே 2 கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்படையில் திராவிட சித்தாந்தம், இவங்க வந்து தமிழ் தேசிய கொள்கையை முன்வைக்கிறாங்க. நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முரண் இருக்குது. அவங்க தனியாக வந்து ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டு 450 பக்கத்தில் தனியாக ஒரு வரைவு அறிக்கை இருக்குது, தனி அரசியல் பார்வை இருக்குது, செயல் திட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது முற்றிலும் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களோட சேர்ந்து பயணிக்கவே முடியாது. அதை பல கட்டத்தை இப்போ என்டிடிவியில் கூட ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மக்கள் வந்து திசை மாறுறாங்க. போதுங்க, 2 கட்சிகளை மாறி மாறி போட்டோம், இன்னைக்கு நாம் தமிழ் ஆதரிப்போம்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பர்சன்டேஜ் வந்து 1.5 3 ஆகி 6 ஆகி 8% வந்து வாக்கு. இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரலன்னா 16 ஆகணும். அந்த 16 ஆகிறதுக்கு தான் இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ்ல. அந்த 16 ஏன் ஆகாம போகுது? இலக்கு வெற்றி கிடையாது, 16%. அப்படி கிடையாதுமா, தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. இது ஒரு நாள்ல வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து 234 தொகுதியிலும் ஜெயிப்பேன்னு சொல்றான். யார் சொல்றது? டிவிகே சொல்றான். முடியுமா? 200 தொகுதியிலும் ஜெயிப்பாங்கன்னு கூட சொல்றான் சில பேர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து 200ஐயும் வெல்வோன்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்கன்னா, சீமான் அவர்களும் சொல்றாங்க நாங்க அனைத்திலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. எந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்டுங்க, அனைத்து தொகுதியிலும் சீமான் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு சொன்னதா ஒரே ஒரு காணொலி எடுத்து காட்டுங்க. ஆதரவாளர்கள் சொல்றாங்க இல்லையா, இப்ப எங்களுக்கு எல்லா தொகுதிகளும் ஆதரவு இருக்கு. நல்லா புரியுங்க, ஆதரவு என்பது வேற, வெற்றி பெறுவோம் என்பது வேற. ஒரு தேர்தலில் போட்டியிடுறது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வெற்றி பெறது தான். ஆனால் நாங்கள் 200 தொகுதியை வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. புரியுதா சார்? இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்க கூர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து ஒரு கட்சி 234 தொகுதியும் ஜெயிப்போம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க, எங்களால முடியும். கான்ஃபிடென்ட்ல இருந்தா அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லாம தானே இருக்காங்க. கான்ஃபிடென்ட்ல இருக்குது பாத்தீங்கன்னா வாயில சொல்றது கிடையாது. 234 தொகுதியை ஜெயிப்பன்றது கான்ஃபிடென்ட், அது கிடையாது. அப்படி கான்ஃபிடென்ட் இருக்காது. ஏன் 2 தொகுதியில் நிக்கிறாரு? 2 தொகுதியில் நிற்கிறோம். அது வந்து வெறும் வார்த்தையில வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றது வந்து அது வெறும் வார்த்தை. கான்ஃபிடென்ட் கேட்டீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த நிலை. இந்த தேர்தலில் நம்மளுடைய இலக்கு என்ன? 30 லட்சம் வாக்குகள் பெற்றோமா? இந்த தேர்தலில் 60 லட்சம் வாக்குகள் அல்லது 1 கோடி வாக்குகளை பெறணும் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல நானே சொல்றேன், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான முழு வீச்சில் இறங்கி இருக்கிறாங்க. வெற்றி பெற்று கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்கு வித்தியாசம், 500 வாக்கு வித்தியாசம் கூட எம்எல்ஏக்கள் பெற்று வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்ததான் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி ஆயிடுவாங்க. விஜய் வாக்கு சதவீதத்தை காட்டுவார், அவ்வளோதான் முடியும். அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்றது தான் முக்கியம். முதல் தேர்தலில் எல்லாருமே அப்படிதான். நீங்கள் முதல் தேர்தலையே வெற்றி பெற்று முதலமைச்சரானதை காட்டுங்க. நீங்கள்
வாக்கு சதவீதத்தை முதல்ல காட்டுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் தேர்தலில் வெற்றி பெற்றாரு. இந்த இடத்துல உடனே இப்ப எம்ஜிஆரும் வந்து விஜயம் ஒண்ணு கிடையாது. நீங்க அப்படி ஒரு பார்வை வைக்கிறீங்கல்ல, எம்ஜிஆரும் விஜயம் ஒண்ணு கிடையாது. எம்ஜிஆர் முதல் தேர்தல்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் தேர்தல் இருக்கிறார், ஆனா திமுகவோட இருக்கிறார். அந்த ஒப்பீடை நீங்க பார்க்கணும். ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்கி புதுசா ஒரு நடிகனா வரல. ஏற்கனவே திமுகவோட அவருடைய அரசியல் பயணம் இருக்கு. அங்க பல தேர்தலுக்கு வந்து களம் கண்டவர், பிரச்சாரம் பண்ணவர், அரசியல் செய்தவர். அதுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு. நீங்க அதை கணக்கில் எடுக்கணும். அதான் நான் சொல்றேன், எந்த வகையிலையும் நீங்க வந்து விஜயம் வந்து எம்ஜிஆர் ஒப்பிடாதீங்க. இதுதான் தேர்தல் களமே விஜய்க்கு, இதுதான் முதல் தேர்தல் களமே. அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ்வங்களான்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும்னா இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகமாயிருக்கும். சார் அவங்களே விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கல்லம்மா, விசாரணை பாருங்க. ஒரு விஷயத்துல யார் விசாரணைக்கு நீ பாருங்க சம்பந்தம், நீங்க உங்களுக்கு புரியல, அதான் இந்த அனுபவம் இல்லாத புரியல. ஒரு சம்பவம் நடந்தா விசாரணை கூப்பிடுறவங்க அத்தனை பேரும் குற்றவாளி என்ற அடிப்படையில கூப்பிடுறது கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், விஜய் குற்றவாளி அடிப்படையில கூப்பிட்டுருக்காங்க கிடையாது. அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து சம்மதம்னா அந்த சம்பவத்துல இருந்து கிட்ட இருந்து மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தது போனது வந்தது எல்லாமே இருக்கு. அப்போ கூடுதலாக இவங்களுக்கு ஏதாவது செய்திகள் தெரியலான்ற அடிப்படையில கூட கூப்பிடுவாங்க. இல்ல இது வந்து சாட்சி போய் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை கை காட்டுறாங்கன்னு வச்சுங்க, புரியா சொல்றது. இப்போ எதிர் வீட்டே ஒருத்தன் இறந்து போயிடுறான், புரியா சொல்றது. அங்க ஏதோ ஒரு விசாரணை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது வீட்டுல இருக்கிறதாங்க ஒருத்தர் வந்துட்டு போனாருங்க அந்த பக்கம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அந்த மூணாவது வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்பாங்க, எதுக்காக வந்து ஏன் வந்தேன்னு கேட்பாங்க. புரியுங்களா? ஒரு வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சுன்னா சம்பவம் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவங்க எல்லாருமே போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில அப்படியே கேள்வியில கேட்டுட்டு போவே கூடாது. இதெல்லாம் நீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் பண்ணக்கூடிய வேலை. அவன் தான் பைத்தியக்கார மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொன்னால் அங்கே போய் வந்து பன் வாங்கி கொடுத்தவங்க பிரெட் வாங்கி கொடுத்தவங்க சொல்லுவீங்களா? ஒரு வீட்டில் கொலை நடந்துச்சு கட்டினா பால்காரன் வந்து ரோட்டில் போகிற வந்து குப்பை எடுக்கிறவன் எல்லாரையும் கேட்பீங்களா நீங்கள்? புரியல சொல்றது. விசாரிக்கலாம், சாட்சிகால கேட்கறதுல நியாயம் இருக்கு. அதாவது இப்ப சம்பவம் நடக்கக்கூடிய பகுதியில ஒரு சில பேர் இருந்துக்கலாம், அந்த அவங்கள கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணலாம். ஆனா அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ஒருத்தர் வந்து விசாரணை பண்றாங்க, முடிஞ்ச பிறகு வந்தாங்கன்றதே தப்பு. முதல்ல அந்த சம்பவம் முடிஞ்சது ஹாஸ்பிட்டல், இதோட கோர்வையா நீங்க பார்க்கணும். அந்த சம்பவம் நடக்குது, மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மருத்துவமனையில வந்து அந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு சொல்லி போய் மருத்துவமனைக்கு போகலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இதே வாய் என்ன தெரியுமா சொல்லும், எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு சார், எட்டி கூட பார்க்கல சார் சொல்லுவீங்கல்ல. சொல்றாங்க சார், நிறைய பள்ளிகள்ல வந்து குழந்தைகள் சுவர் இடிஞ்சு விழுந்து சாகுறாங்க, சத்துணவு சாப்பிட்டு 40 பேர் அட்மிட் ஆகுறாங்க. இந்த சம்பவத்துக்குலாம் இவங்க போல இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் வந்து இதுவும் இந்த சம்பவம் ஒண்ணாமா ரெண்டும் ஒண்ணா? சார் இதுவும் உயிருக்கு ஆபத்தான இது வேற. ஒரு விபத்து பாருங்க, விபத்தோட வீச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அது நிகழ்வுக்கெல்லாம் போகலன்னு நீங்கள் சொல்ல முடியாது, புரியுங்களா? சம்மந்தப்பட்ட போகலாம், அன்றைக்கி தினத்துக்கு வேறு எங்கேயாவது ஒரு பணியில் இருக்கலாம், அங்கே போக முடியாதுலாம், இல்லை மறுநாள் அடுத்த நாள் போவாங்க. கண்டிப்பாக போகலாம் கூட, அடுத்த நாள் போகவே இல்லைனாலும் கூட சொல்கிறோம்மா. அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அதுக்கான அமைச்சர்கள், இந்த பகுதியில் இருக்க அதிகாரிகள் போயிருக்கலாம், இல்லை லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்கலாம். இது அப்படி கிடையாது, ஒரு டிசாஸ்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மழையும் ஒரு புயலோடு சேர்ந்து அடிக்கிற மழையும் ரெண்டும் ஒன்றா கிடையாது. ஒரு பெரிய டிசாஸ்டர். இது வந்து பெரிய வந்து மனித பேரழிவு. 41 பேர் ஒரே நேரத்தில், அதுவும் நூற்றுக்கணக்கான பேர் காயம்பட்டு அதில் 41 பேர் இறக்குறதையும், ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் காவாய் மூடாதனால ஒருத்தர் விழுந்து இறக்குறதையும் ரெண்டும் ஒன்றா சேர்க்க முடியாது. அப்போ கார்பரேஷன் கொலை வந்து அங்கே மூடாம இருக்குன்னா அதை சரியா பணி செய்யாத, அதை சரியா பணி செய்யாத அதிகாரிகள், கார்பரேஷன் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு போன கதையெல்லாம் சொல்லவா உங்களுக்கு? ஒரு சின்ன கவனக்குறைவால் ஏற்பட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை முன்னாடி வந்து எதுக்காக கரெக்டா எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்காது, தற்செயலா நடக்கிறது. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் பாஞ்சு ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. அங்க மின்சாரம் லீக் ஆகுது, ஏன் உங்களுக்கு தெரியல? கண்ணுக்கு தெரியுமா? மின்சாரம் லீக் ஆகுது கண்ணுக்கு தெரியாது. எலக்ட்ரிக்கல் விஷயம், எலக்ட்ரானிக் விஷயம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு வந்து தள்ளி விட்டுருக்கலாம், அந்த ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்வாய் மூடாம. உங்ககிட்ட வந்து என்ன பேச விடணும், நான் பேசி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்ல விடணும். நீங்க சொல்றீங்களா ஒரு கவனக்குறைவுன்றது, அது நடக்கும், எல்லாமே நடக்கும். நீங்க போறீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை போறீங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சரியா போனா கூட எதிர்க்க வரவங்க முட்டிடுவான். அப்போ யாருங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்புன்றது ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. யாரும் திடீர்னு ரோட்டில் போற நம்ம முடிவு பண்ண முடியுமா இவர் மேலே தான் தப்பு அவர் மேலே தான் தப்புன்னு? அப்போ இது மாதிரிலாம் சில நேரங்களில் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயம் கிடையாது. இந்த 41 பேர்ன்றது நீங்கள் காலதாமதமாக வரீங்க, காவல்துறையில் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க,
காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோன்றதை அவங்க சொல்றாங்க. ஆனா இதை தாண்டி நீங்க என்ன செய்றீங்க கேட்டா, இந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா எங்க மேல பழி போறாங்கன்னு சொல்ற வார்த்தை தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நீங்க சொல்றீங்க. எப்ப சொல்லியிருக்கணும்? மறுநாள் வந்து பேசுனீங்க பார்த்தீங்கன்னா வீடியோல, சார் சிஎம் சார் நான் இங்கே தான் இருப்பேன் சார், நான் அங்கே தான் இருப்பேன் சார், நீங்கள் என்ன தேடி வந்து நீங்கள் என்ன கைது பண்ணுங்க சார், எங்கள் ஆளுங்க பண்ண அன்னைக்கு சொல்லியிருக்கணும். இது மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்கணும். என்னன்னு கேட்டால் முழுக்க இந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான் காரணம் அன்னைக்கு சொல்லிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு வந்துட்டு அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா சொல்லலை. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் என்ன செய்ய கேட்டால் என் மேலே பழி போடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது சொல்லவே கூடாது. என்ன கேட்டால் விசாரணைக்கு போயிட்டீங்க, அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நீங்கள் யாரை பழி சொல்லியிருந்தாலும் கூட அவங்களும் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல திமுகவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தை போய் 41 பேர் செத்தீங்கன்னு சொல்லவே இல்லை. எடப்பாடி கூட சொல்லிட்டாரு. ஆனால் திமுக தரப்புல சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் பக்குவம் இருக்குது, ஏன்னா விசாரணையில் இருக்குது. அப்போ நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் தான் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா வந்து என் மேலே பழி போகிறீங்க, என் மேலே பழிக்கணும். இது வரைக்கும் திமுக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தை எடுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 41 பேர் மரணத்துக்கு காரணம் விஜய் தான் காரணம் எடுத்துக்காட்டுங்க. எங்கேயாவது உதயநிதி எடுத்துக்காட்டுங்க, பேசுனது எடுத்துக்காட்டுங்க, செந்தில் பாலாஜி சொல்றதை எடுத்துக்காட்டுங்க. பழி யார் போட்டாங்க? இது வரைக்கும் திமுக தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 41 பேர் எடப்பாடி சொன்னார். இவருக்கு லேட்டா போனது இவர் தப்பு தானேங்க. அந்த 41 பேர் பாவம் இல்லையாங்க? சொன்னது யாரு? அவரும் காலதாமதமாக சொன்னாரு. எப்ப சொன்னாரு? கூட்டணியே இல்லைன்றது ஒரு முடிவான பிறகு அப்ப சொல்றாரு. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா இருக்கணும். ஒரு பார்வை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அது தப்பா போயிடும். நான் எனக்கு எந்த பார்வையும் கிடையாது, திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் விஜய் மேலேயும் கிடையாது. ஆனா நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஒரு கடைசியா நீங்க 41 பேருக்கு போல, கரூர்ல விக்கிரவாண்டியில் நடந்த வந்து 7 பேர் இருந்தாங்க, அதுக்கு நீங்க போகல. மதுரையில் 3 பேர் இருந்தாங்க, அதுக்கு நீங்க போகல. இங்க வேலூர்ல இந்த சேலத்துல 2 பேர் இருந்தாங்க, அதுக்கு நீங்க போகல. தஞ்சாவூர்ல ஒரு பையன் இறந்துட்டான். இத்தனைக்கும் அவங்க அந்த அம்மா இல்லைன்னு கூட சொல்றாங்க, அப்பா மட்டும் தான் இருக்கிறதா கூட சொல்றாங்க. தகவல் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஆனால் ஹாஸ்பிட்டல் இருந்து கிட்டத்தட்ட கோமால இருந்து 10 நாள் இருந்து செத்துட்டான். ஒரு நாய் போய் பார்க்கவே இல்லை தாவேக்கால இருந்து. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் நீங்க போனாலே உங்க மேல பழி ஆயிருமா? அப்படி கிடையாது. போனா அங்க வந்து காட்சிப்படுத்தப்படும், அங்க ஏதாவது நிதி தரணும், அதுக்கு வந்து நாம தான் பொறுப்புன்ற மாதிரி ஆயிரும். சரி, அவ்வளவு விட்டுருங்கம்மா. நேற்றுக்கு தினம் பாருங்க 16 பேர் நேற்றுக்கு வந்து உங்க கூட வாகனத்துல வந்தவங்க 16 பேர் காயப்பட்டிருக்காங்க. அந்த 16 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறான். ஒரு 10 நாளா வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிற பையனையும் போய் பார்க்கல இல்லையா? அப்புறம் என்ன அரசியல் பார்வை இருக்கு? நீங்க இன்னொருத்தரை பழி சொல்றீங்கல்ல, இன்னொருத்தரை பழி சொல்றது சார், நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் வந்து நம்மளை வந்து ஆதரிக்குது, எதை சொன்னாலும் ஆதரிக்குதுன்னு நீங்கள் நினைக்காங்க. இதெல்லாம் தற்காலிகமாக நின்றுடும். இதெல்லாம் வந்து முதல்ல பிரைட்டாக இருக்கும் தான், அப்புறம் போகிற போக்கில் மங்கிடும். இதெல்லாம் நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த தேர்தலை கூட நான் சொல்கிறேன், எதிர்கட்சியாக கூட நீங்கள் வரப்போகிறதில்ல. அப்போ வந்து 3வது கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு ஒரு பேச்சளவுக்கு வந்து வாக்களை வந்து ஒரு பேரளவுக்கு நீங்கள் வாங்கிடுவீங்க. அது காலப்போக்கில் நிற்குமா? நிற்காது. அடுத்த தேர்தலுக்குள்ள கரைஞ்சி காணாம போயிடும். சரி, இப்போ தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு போகுதுன்னா அப்ப நாம் தமிழருடைய களசூழல் எந்த அளவுக்கு? நாம் தமிழருடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுல அவங்க கடுமையான உழைப்புல வந்து அவங்க வாக்குகளை தக்க வச்சுட்டு அதை கடந்து போறாங்க. அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், 15% வரைக்கும் வாக்குகள் பெறக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தவங்க கேட்டால் விஜய் வந்து தடுக்கிறாருன்றது தான். அவங்க ஏன் வந்து விஜய் வந்து தாக்கி பேசுறாங்க, ஏன் இலக்கு வைக்கிறாங்க விஜய்னு கேட்டால், நாம் தமிழுடைய வாக்குகளை பறிக்கிறதா சில பேர் பேசுறாங்க. வாக்குகளை பறிக்கல, அவருக்கு இந்த தேர்தலில் வரக்கூடிய வாக்குகளை தடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுங்க. 8.5% ஒன்று இவங்க வந்து தொட முடியாது. ஆனால் அந்த 8% தாண்டி 16% போகக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகன்ற அந்த மாயையில் வந்து அதை மடைமாற்றம் செய்கிறது. அதனால தான் அவங்க வந்து விஜயை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து நேருக்கு நேர் போட்டி ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்கு இருந்திருக்கணும்? டிஎம்கேக்கு விசஸ் என்டிகேக்கு இருந்திருக்கணும், களம் மாறி இருக்கணும். இல்லை ஏடிஎம்கே விசஸ் என்டிகேன்னு இருந்திருக்கணும், களம் மாறி இருக்கணும். ஆனால் இங்கே மாற்று முறை அரசியல் தரக்கூடிய மாற்று அரசியல் தர இடத்துல நானும் தான் இருக்கிறேன், நானும் ஒரு மாற்று. நேரடியாக சொல்லலாம் கூட விஜய் வந்து நான் வந்து மாற்று. யாருக்கு மாற்று? டிஎம்கேக்கு மாற்று நான் தான். ஒரு படி மேலேயே போய் ஏடிஎம்கே கூட கிடையாது, நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மாற்று சக்தியை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுறாங்க, சிதறாங்க. விஜய் செய்கிற சாதனையே அதுதான் இந்த தேர்தலில்.